கொடிமரம் வைக்க ஊர் கூடி முடிவெடுத்தனர். அருகில் உள்ள அம்மன் கோவிலில் உத்தரவு கேட்க ஆறுமுகம் ஆசாரி என்பவர் கருவறைக்குள் சென்றார். அப்போது அம்மன் கண்களில் நீர் வழிந்தது. திடுக்கிட்ட ஆசாரி காரணம் கேட்காமல், இந்த பணியில் ஈடுபடும் உன்னை தவிர யாரும் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் என்றாள். இருந்தாலும் அம்மனின் வாக்கை மீறி அவர்கள் 21 மாட்டு வண்டிகளில் சென்றனர். அங்கு ஒரு காட்டில் உயரமான ஒரு சந்தன மரத்தை பார்த்து இதில் ஏதேனும் அமானுஷ்ய சக்தி இருக்கிறதா என்று பார்த்தனர். அப்போது அந்த மரத்தில் சுடலை மாடன், முனையில் சங்கடகாரன் உட்பட 21 மாட தேவதைகள் இருந்தது தெரிந்தது. அதை கண்டு கொள்ளாமல் அந்த அவர்கள் மரத்தை வெட்ட முற்பட்டனர். கோடரியால் வெட்டப்பட்ட மரம் கோடரியை திருப்பிவிட்டது. அது அவர்கள் மீது பட்டு அனைவரும் மாண்டார்கள். இதனை பார்த்த ஆசாரி சொரிமுத்து ஐயனார் காலை பற்றி கொண்டு காப்பாற்றும்படி கத்தினார். சொரிமுத்து ஐயனார் 21 தேவதைகளையும் சமாதானம் செய்து, பிறகு ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்க, 21 தேவதைகளும் எங்களுக்கு வசிக்க வேறு சந்தன கொடிமரம் இல்லை என்று கூற, ஆலயத்தில் இந்த கொடிமரம் பிரதிஷ்டை செய்த பிறகு அந்த கொடி